இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த பதஞ்சலி யோக சூத்ரா நம்மளுடைய பதஞ்சலி மகா முனிவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குளோபல் புத்தாஸ் குழுவினருக்கு, தியான பாடசாலை குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் என்ன அப்படின்றது பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு கேட்டா, தியான சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால்தான் நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். அந்த தியான சாஸ்திரத்துல நமக்கு பதஞ்சலி கொடுத்திருக்காரு. புத்தரின் அஷ்டாங்க மார்க்கம் போல் பதஞ்சலியின் அஷ்டாங்க மார்க்கம் 8 விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அதுல வந்து முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆசனம் அப்படின்றது பார்த்தோம். ஆசனம்னா நம்ம எப்படி உட்காரணும், நம்ம தியானம் பண்றதுக்கு எப்படி உட்காரணும், அந்த நிலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிராணாயாமம்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மூச்சை கவனிப்போம். மூச்சை கவனிச்சு 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 நமக்கு மந்திரங்கள் ஜபங்கள் இல்ல, நம்மளுடைய சுவாசத்துடன் நாம் நட்புறவு கொள்ளணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா பிரத்யாகாரம் அப்படின்னும். பிரத்யாகாரம்னா என்னன்னு கேட்டா, வெளியில் இருக்கும் விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஞானேந்திரியங்கள் மூலியமாக நமக்கு அத்தனை விஷயங்கள் ஆனா உள்ளுக்குள்ள நீ பயணம் செய். உன் உள்முக பயணம் எப்படி இருக்கணும், அந்த உள்முக பயணத்தால நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்றதுதான் பிரத்யாகாரம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது தாரணானா என்னன்னு கேட்டா போக்கஸ், கவனம். எதன் மேல் கவனம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் தியானத்தின் மூலியமா நம்ம உள் விஷயம் பிரத்யாகாரத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதன் மேல் கவனம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்ப வந்து என்னன்னு கேட்டா தியானம் அப்படின்றது பார்க்க போறோம். தியானம் அப்படின்னா என்ன? 5வது தியானம். தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய நிறைய நிறைய தியானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது நம்ம பத்ரிஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டா, நம்ம சூட்சும சரீரத்துடன் காரண சரீரம், மகா காரண சரீரம், இப்படி நமக்கு வந்து நிறைய நம்மளுடைய உடல்கள் அப்படின்றது இருக்கு. சூட்சும சரீர யாத்திரை, அந்த யாத்திரை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரத்யாகாரத்துல நமக்கு கிடைச்ச விஷயங்கள் அத்தனையுமே நம்ம வந்து உள்வாங்கி, அப்புறமா தாரண அப்படின்னு சொல்லும்போது கவனத்துடன் நம்ம வந்து இருக்கும்பொழுது, இந்த சூட்சும சரீரத்துல வந்து நமக்கு வந்து எனர்ஜி வரும், ஆற்றல் வரும் அப்படின்றது. அப்புறமா வந்து என்னன்னு அப்படி நமக்கு அந்த எனர்ஜி வர்றது எப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளேயே தெரியும். தியானத்துல உட்கார்ந்து இந்த பிரத்யாகாரத்துல வர விஷயங்களை ஃபோக்கஸ் செய்யும் பொழுது, நமக்கு அடுத்தது தியானம் போது சுத்தி சுத்தி நம்மளோட உடல்கள் சுத்தி நமக்கு ஃபுல் எல்லா பாகங்களிலும் ஒரு எனர்ஜி வரும். அந்த தியானம்ன்றது அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா சமாதி. சமாதி நிலை. சமாதி நிலை என்னன்னு கேட்டா, தியானத்துக்கு அப்புறம் சமாதி. சமாதி எப்படி வரும்? சமாதி நிலைனா என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய தியானம் பண்ணி, நமக்கு வந்து நிறைய நிறைய தியானம் பண்ணி, தியான பயிற்சி நமக்கு நிறைய பண்ணும்பொழுது வரும் நிலை வந்து சமாதி நிலை அப்படின்றாங்க. கிடைக்கும் நிலை வந்து சமாதி நிலை அப்படின்னாங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டா, அந்த அளவுக்கு நம்ம போம்போது நமக்கு வந்து முன்னாடி கேட்போம் நம்ப. எங்க போறோம்? இறந்ததுக்கு அப்புறம் எங்க போனோம்? என்ன விஷயங்கள் நடக்கும்? அந்த மாரி நசிகேதன் கேட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம சமாதி நிலைக்கு வந்தாச்சுன்னு சொன்னா, நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எங்க போவோம்? இறந்த பிறகு எங்க போறோம்? அப்படின்னு தனிப்பட்ட ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம சிரத்தையா செய்யும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை விஷயங்கள் தெரியும். அதுதான் வந்து தியான சாஸ்திரம் அப்படின்றது. அதிகமான பிரத்யாகாரத்துல கிடைச்ச அனுபவங்கள் மேல அதிகமான கவனம் பிறகு வரும் நிலையே வந்து சமாதி நிலை. சமாதி அதாவது நிர்விகல்ப சமாதி அப்படின்றாங்க. நிர்விகல்ப சமாதினா நிர்விகல்ப அப்படின்னா என்னன்னு கேட்டா நோ டவுட். நமக்கு சந்தேகமே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து அந்த நிலை வரும் அப்படின்னு. எந்த சந்தேகமும் இல்லாது. சில சந்தேகங்கள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் பதில். சில சந்தேகங்கள் நமக்கு கிடைத்திருக்காது. அதனால நிர்விகல்ப சமாதி நிலைக்கு வரும்பொழுது சந்தேகம் இல்லாமல் நமக்கு வரும் அனுபவங்கள், நமக்கு வரும் பாடங்கள், இது எல்லாமே அந்த நிலைக்கு வரும் நிலைதான் சமாதி நிலை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இன்னும் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பத்ரிஜின்னா, அதுக்கப்புறம் நெறைய யோசிங்க. அதோட நிறுத்தாதீங்க. அப்ப வந்து ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடாம நெறைய கேள்விகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஒவ்வொன்னையும் நம்மள நாமே தெரிஞ்சுக்கலாம். யார்கிட்டயும் இது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு முடிவில்லாத யாத்திரை. நமக்கு வந்து இதோட விடக்கூடாது. "அப்பா கிடைச்சாச்சுப்பா. தியானம் கிடைச்சாச்சு. நான் பண்றேன். நான் சமாதி நிலைக்கு வந்துட்டேன். போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லாம, அந்த பயிற்சியை தொடர்ந்து தொடர்ந்து ஏன்னு கேட்டா, ஒரு முடிவில்லாத நிலைக்கு நமக்கு அந்த ஞானம் பரிபூரணமாக கிடைக்கும் வரைக்கும் தியான யாத்திரை அப்படின்றது தொடரும்.
அந்த தியான யாத்திரை தான் ஞான யாத்திரை. ஏன்னு கேட்டா தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த தியான யாத்திரைன்றது ஞான யாத்திரை. அதுதான் சத்திய யாத்திரை. இது மட்டும்தான் சத்திய யாத்திரை அப்படின்னு இருக்கணும். அப்படின்னு தியானம் இல்லாமல் என்ன தியானம் இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக ஒரு தியானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தியானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. தியானம் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்காது. உண்மையிலேயே ஒரு நிம்மதி இருக்காது. தியானம் இல்லாமல் ஆரோக்கியம், ஆனந்தம் எதுவுமே கிடைக்காது. ஆனந்தம் தான் மகாபாகியம். ஆனந்தமே வாழ்க்கையின் லட்சியம். ஆரோக்கியமே மகாபாகியம் அப்படின்னு இதுதான் வந்து இந்த சமாதி நிலையில கிடைக்கும் நிலை. நமக்கு வந்து இந்த இந்த மகாபாகியம் வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில கண்டிப்பாக தேவை. ஆனந்தம் வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும். எப்பயுமே பேரானந்த நிலையில நம்ம இருக்கணும். அதுதான் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்றது. ஆரோக்கியம் மகாபாகியம். இந்த நிர்விகல்ப சமாதி நமக்கு சந்தேகம் இல்லாத ஒரு சமாதி நிலை கிடைச்சவுடன் ஒரு மனிதன் என்ன ஆறான்னா பிரம்ம ரிஷி ஆகிறார். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பிராணாயாமத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம முதல் நிலை ஆசனம் உட்கார்ந்தாச்சு. பிராணாயாமத்தில் இருந்தோம் என்றால் நம்ம தியானி. அதுக்கப்புறம் பிரத்யாகாரத்தில் இருந்தோம். அதோட பிராணாயாமத்துக்கு அடுத்தபடி பிரத்யாகாரத்தில் இருந்தோம்னா அவன் யோகி. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. யோகி. தாரணத்தில் இருக்கும் பொழுது ரிஷி. அந்த பிரத்யாகாரத்தில் கிடைத்த அனுபவங்கள் மேல் கவனம் அப்படின்றது இருக்கும் பொழுது ரிஷி ஆகிறான். தியானத்தில் இருக்கும் பொழுது ராஜ ரிஷி. சமாதி நிலையில் இருந்தவுடனே நல்ல நிர்விகல்ப சமாதி, சந்தேகம் இல்லாமல் ஒரு சமாதான நிலையில் நிலை வந்து நமக்கு சமாதி நிலை. அவன் பிரம்ம ரிஷி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பிரத்யா பிராணாயாமத்தில் இருக்கும் பொழுது தியானி, பிரத்யாகாரத்தில் இருக்கும் பொழுது யோகி, தாரணத்தில் இருக்கும் பொழுது ரிஷி, தியானத்தில் இருக்கும் பொழுது ராஜ ரிஷி, சமாதானத்தில் சமாதி நிலையில் இருக்கும் பொழுது, சமாதி நிலைனா சமாதானத்தில் கிடைக்கும் நிலை சமாதி நிலை. இந்த சமாதி நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதன் பிரம்ம ரிஷி ஆகிறான் அப்படின்றது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா சுண்டு விரல் வந்து தியானி அப்படின்னு சொல்லும் பொழுது யார உதாரணத்துக்கு சொல்றாங்கன்னா பீமன் அப்படின்னு. மோதிர விரல் அப்படின்னு சொல்லும்போது யோகி யாருன்னா நகுலன். அதுக்கப்புறம் நடுவிரல் ரிஷி யாருன்னா சகாதேவன். ஆள்காட்டி விரல் ராஜ ரிஷி அப்படின்னா அர்ஜுனர். கட்டை விரல் பிரம்ம ரிஷி தர்மர் அப்படின்னு இவ்வளவு அழகா இது வந்து நமக்கு உதாரணம் காட்டி இருக்கிறாங்க. இதுல பீமன் பீமன் வாயு புத்திரன் அப்படின்னு சொன்னா பீமன் வந்து வாயு புத்திரன். எப்பயுமே சுவாசத்தோட கவனம், சுவாசத்தின் மேலேயே அத்தனை விஷயங்களும் அந்த சுவாசத்தை கவனிச்சதுனால பீமனை வந்து வாயு புத்திரன் அப்படின்றான். நகுலன் வந்து எப்ப மாதிரி குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பானா. எப்ப பாரு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அந்த அந்த ஒரு வேகம் என்னன்னு கேட்டா அவன் பிராணாயாமத்தில் பிராணசக்தியை அடைந்தவன். எப்பயுமே அவன் இந்த பிராணசக்தியோட தொடர்போடையே இருப்பானாம். அதனால் நகுலன். யாருன்னா யோகி அப்படின்னு. சகாதேவன் யாருன்னா கோ கிரியேட்டர் அப்படின்றார். என்னன்னு கேட்டா மூன்றாம் கண் அனுபவம் பெற்றவர். அதனால் அவன் ரிஷி ஆகிறான். நான்காவது அர்ஜுனர். அர்ஜுனன்னா கிருஷ்ணரை விட ஒரு கிருஷ்ணனை விட ஒரு படி கீழே இருக்கான். நாராயணன் அடுத்த நிலை நாராயணன் நிலை. அந்த நிலைக்கு போகக்கூடியவர். தர்மன் வந்து பிரம்ம ரிஷி. எவ்வளவு நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க. பிராணாயாமம் பிரத்யாகார தாரண தியானத்துடன் சமாதி நிலை. சமாதி முடிந்தவுடன் அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்றால் யம நியமங்கள் அந்த அந்த நிலைக்கு வந்துருவான். இது வந்து எவ்வளவு நல்லா நமக்கு வந்து ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம அந்த நிலைக்கு நம்ம போகணும். இவ்வளவு நம்ம வந்து பார்த்தோம். ஆசனம்ன்றத பார்த்தோம், பிராணாயாமம் பார்த்தோம், பிரத்யாகாரத்தை பார்த்தோம், தாரண அந்த கவனம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது தியானம், தியான நிலை. அடுத்தது சமாதி நிலை. இதெல்லாம் முடிந்த பிறகுதான் யம நியமங்களுக்கு வருவோம் அப்படின்னு. யமம் அப்படின்னா என்னன்னு கேட்டா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்றாங்க. நியமம் என்னன்னு கேட்டா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த டே டு டே லைஃபுக்கு. டே டு டே லைஃப்ல என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இத்தனை விஷயங்களும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா தியானம் பண்ணும்பொழுதுதான் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியும். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா சமாதி நிலையை அதுல அடைந்தவன் என்னன்னு கேட்டா இந்த யமத்தில் என்னன்னு கேட்டா ஐந்து ஐந்து அதுல ஒரு தனித்தனியா 5 விஷயங்கள் இருக்கு. ஒன்னாவது என்னன்னு கேட்டா பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்னோடனே நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டா நமக்கு வந்து ஒரு பிரம்மச்சாரினா கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க தான். பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. யாராவது பார்த்தா இவன் பிரம்மச்சாரி அப்படிம்பாங்க. பிரம்மச்சாரினா கல்யாணம் அது கிடையாது. பிரம்மச்சாரி அப்படின்னா யான்னு கேட்டா நான் ஒரு ஆத்மா. எப்பயுமே ஆத்ம நிலையில் இருப்பவன் தான் பிரம்மச்சாரி.
ஆத்மா என்ற உணர்வு மட்டும்தான் அவருடன் இருக்கும். உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆத்ம ரீதியாக ஆத்மாவை உணர்பவன் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா எப்பொழுது அஸ்கலித பிரம்மச்சாரி அப்படிங்கிறாங்க. அஸ்கலிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அஸ்கலிதம் என்ன, எப்பயுமே நான் உடல் கிடையாது, நான் ஆத்மா. இந்த ஏன்னு கேட்டா பத்ரிஜி கிட்ட யாராவது கேட்பாங்களா உங்க வயசு என்னன்னு கேட்டா, ஒரு வாட்டி 500 அப்படிம்பாராம், ஒரு வாட்டி 20 அப்படிம்பாராம், என்னென்னவோ சொல்வாராம். ஏன்னு கேட்டா இந்த பாடிக்கு தான் வயசு, இந்த ஆத்மாவுக்கு வயசு இல்லை அப்படிம்பாராம். அதனால ஆத்ம ரீதியாகவே இருப்பவன் அஸ்கலித பிரம்மச்சாரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து என்னன்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் யமத்துல வந்து பிரம்மச்சரியம், அடுத்தது வந்து சத்தியம், சத்தியத்துடன் இருப்பது. என்ன சத்தியத்துடன் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, வாயிலேந்து வர வார்த்தைகள் சத்திய வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும். அப்ப வந்து அந்த நிலையில் இருப்பவன் மழை பெய்யணும்னு சொன்னா பெய்யுமா, மழை வேண்டாம் அப்படின்னு சொன்னா நின்னு போகுமா, ஒரு வார்த்தைகள் சொன்னால் பலிக்குமா, அந்த அளவுக்கு அந்த சத்தியத்துடன் இருந்தவன், சத்தியம் தெரிந்தவன் அப்படின்றது. எல்லாமே பேசுவது செய்வது எல்லாமே சத்தியத்தை தவிர வேறு இருக்காது. அதுதான் இரண்டாவது. மூன்றாவது என்னன்னு கேட்டா ஆஸ்தேயம் அப்படிங்கிறாரு. ஆஸ்திரேயம்னா என்னன்னு கேட்டா ஆசையற்ற நிலை. என்னன்னு கேட்டா நமக்கு தெரியும் இல்லையா, ஆசையினால நமக்கு எவ்வளவு விஷயங்கள். அது வந்து என்ன ஒரு எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வச்சிருக்கான், நமக்கு அந்த கார் வேணும். அவங்க வீட்டுல இந்த குழந்தைங்க இவ்வளவு படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இத்தனை வீடுகள் இருக்கு, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் இருக்கு, இப்படியே இருக்கும். ஆனா ஆஸ்திரேய நிலையில் இருப்பவன் இது எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். இது வந்து ரொம்ப அற்புதமா இது சொல்லியிருக்கிறாங்க, ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து என்னன்னு கேட்டா, நான்காவது என்னன்னு கேட்டா அபரிக்கிரகம் அப்படின்றாங்க. அபரிக்கிரகம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, கண்டிப்பாக யாரிடமும் எதையும் வாங்க மாட்டான். எனக்கு அவங்க அத குடுத்தா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இவங்க எத செஞ்சா நல்லா இருக்கும், எனக்கு வந்து இந்த சொத்து கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ஏதோ ஒண்ணு நோக்கி போயிடுங்க. ஆனா இது எதுவுமே கேட்க மாட்டான். ஆனா கேட்பானா, என்ன கேட்பான்னு கேட்டா சமுதாயத்திற்காக. அது கைய நீட்டி ஒரு பணம்ன்ற விஷயம் வந்து வாங்காமல், எனக்கு வந்து நான் இந்த வேலை பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் புக் பிரிண்ட் பண்ணி கொடு, அது அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்க, எதையுமே இல்லாம சொசைட்டிக்காக என் கையில பணம் வாங்காம நீ அந்த பேம்ப்ளெட் பண்ணி கொடு, நீ இந்த புக்குக்காக இதை கொடு, நீ இந்த விஷயம் இந்த அன்னதானத்திற்காக கொடுன்னு மற்றவங்களுக்காகவே வசூலிப்பவன் அவன்தான். அந்த நிலையில் இருப்பவன் அபரிக்கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஐந்தாவது அஹிம்சை. அஹிம்சை அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஹிம்சையே இருக்காது அங்க. எல்லா விதத்திலையும் பேச்சிலையும் சரி, செயல்களிலும் சரி, எல்லாத்திலுமே அஹிம்சை மட்டும்தான் இருக்கும். ஹிம்சை என்பதற்கு கண்டிப்பாக அங்க அந்த வேலை இருக்கவே இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த 5 மேல ஒரு கண்ட்ரோல் வந்துரும். என்னன்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆசனம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பிராணாயாமம், பிரத்யாகாரம் அந்த மாதிரி விஷயங்கள். இந்த 5 மேல ஒரு கட்டுப்பாடு எப்படி வரும் அப்படின்னா, இந்த யம நியமத்தில் இருப்பவன் தான். அதனால்தான் வந்து அந்த யமம் நியமத்தை பத்ரிஜி கடைசியா கொண்டு வந்தார். இந்த யமம் நியமத்தில் இருப்பவனால் மட்டும் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த இந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னது. நியமத்துல வந்து யமத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, அது சின்ன குழந்தை மாதிரி. என்னன்னு கேட்டா பயிற்சி வந்து செய்ய 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 அந்த யமத்தில் இருப்பவர் கூட அந்த இது எப்படின்னா பயிற்சி செய்ய 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 நமக்கு வந்து நம்மளுடைய ஆற்றல் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு சிறந்தவன் ஆக முடியும். அதே மாதிரி நியமத்திலும் அப்படிதான். நியமத்துல என்னன்னு கேட்டா அதுலயும் அவர் 5 விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னு கேட்டா சௌச்ச அப்படின்றாரு. சௌச்ச அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா சந்தோஷம். தபஹ அப்படின்னு சொன்னா உடல் தேவைகளை குறைத்தி கொண்டு, உடலோட தேவை எப்ப பாரு தூங்குறது, சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாம நல்லா உட்கார்ந்து 40 நாள் 50 நாள் நல்லா சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். நீ நிறைய நாள் பட்னி இரு அப்படின்னு சொன்னாலும் இருப்பான். எங்க படுத்தாலும் தூங்குவான். நீங்க நல்ல பஞ்சு மெத்தை இது இப்படி கொடுத்தாலும் தூங்குவான். ஒண்ணுமே இல்ல, நீ கட்டாந்தரையில படுத்துக்கணும், நீ காட்டுல போய் படுத்துக்கணும்னாலும் அங்கேயும் படுத்துப்பான். தூக்கம் உணவு ரெண்டுமே குறைய ஆரம்பிக்கும். இந்த தபக அப்படின்ற நிலை வரும்பொழுது ரெண்டுமே குறைய ஆரம்பிக்கும். அப்பொழுது என்னன்னு கேட்டா மூன்றாவது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் அப்படின்னு சொன்னா இந்த நிலையெல்லாம் கடந்து வந்த பிறகு அவனுக்கு புத்தகங்கள் வாசித்தால் நல்ல ஒரு மனசுல பதியும், அதுக்கு அது புரியும். அப்ப அந்த நிலை வரும்பொழுதுதான் பகவத்கீதை படிக்கும் பொழுது நமக்கு சந்தேகம் இல்லாமல் புரியும் அப்படின்றார் பத்ரிஜி. எந்த ஒரு புக்கும் ஏன் படிக்கும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே சமாதி நிலையை அடைஞ்சாச்சு. சமாதி நிலையை அடிச்சு எல்லாம் வரும்போதுதான் அந்த சுவாத்தியாயம் அப்படின்ற ஒரு அந்த சுவாத்தியாயம்ன்ற ஒரு நிலை வரும். அப்ப புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது
நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த புக்கு வந்து எளிதாக புரியும். சொல்லுவாங்கல்ல நிறைய பேர் ஒரே ஒரு வாட்டி படிச்சாலே மனசுல பதிஞ்சிருது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்னொன்னு வந்து என்ன கேட்டா, அந்த தியானம் செய்யல அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து பகவத்கீதை மட்டுமல்ல, எது படிச்சாலும் புரியாது. அதோட பேசிக் என்ன அப்படின்னு கேட்டா, தியானம் மட்டும் தான். இந்த தியானத்த செய்ய 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 இத்தனை நிலைகளை நம்ம கடந்து இந்த நிலைக்கு வருவோம் அப்படின்றாரு. தியானம் அப்படின்றது முதல் நிலை. சுவாத்தியாயம் அப்படின்றது கடைசில் நிலை அப்படின்றாரு. அதுதான் அந்த இது என்னன்னு கேட்டா, சௌச்ச, சந்தோஷ, தபக, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானே அப்படிங்கிறாரு. ஈஸ்வர பிரணிதானே, சௌச்ச அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, கிளீன்லினஸ், சுத்தம். நிறைய இல்ல பேச்சுல சுத்தம் இருக்கும், செயல்கள்ல சுத்தம் இருக்கும். அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சுத்தம் இருக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே சந்தோஷம். யார பார்த்தாலும் சந்தோஷம். ஏன்னா லைஃப் வந்து பத்ரிஜி சொல்றது எப்பயுமே அப்படிதான். லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கணும். எப்பயுமே செலிப்ரேஷனா இருக்கணும். அப்படி சின்ன சின்ன விஷயங்களோடு கொண்டாடுவோம். வாழ்க்கை வாழ்வதற்கு அட் த சேம் டைம் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாமே இந்த சந்தோஷம். எது நடந்தாலும் எனக்கு நான் சந்தோஷம். என் சந்தோஷம் என்கிட்ட இருக்கு. அந்த நிலையில இருப்பவன். தபக அப்படின்னு சொன்னா தேவைப்பட்டால் மட்டும் தான் நமக்கு வந்து வாங்குவான். அதுவும் தனக்காக எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா சுவாத்தியாயா அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த 4 விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு படிக்கும் விஷயங்கள் அத்தனையும் புரியும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இது அத்தனை குணங்கள் வரும்பொழுது ஈஸ்வர பிரணிதானே அப்படின்றாங்க. இது எல்லாம் வரும்பொழுது தான் என்ன ஆகும்னா, நாம் வந்து எல்லாரையும் கடவுள் ஸ்வரூபமாக மாறுவோம். பார்ப்பான். நம்ம வந்து என்னன்னு கேட்டா, கடவுள் வேற எங்கேயோ இல்ல. இங்க தான் இருக்காரு. நமக்கு நாமே இறைவன். எதுத்தாப்புல பார்க்கிறவங்களும் இறைவன். யாரையுமே நம்ம குறை சொல்ல மாட்டோம். யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல மாட்டோம். யாரையுமே தவறாக நினைக்க மாட்டோம். இவங்க அப்படி, அவங்க அப்படி எந்த ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒவ்வொரு ஜீவனும் நமக்கு வந்து விலங்குகளும் ஒரு கடவுள், நாமும் கடவுள், பார்ப்பவர்கள் எல்லாரும் கடவுள்னு ஒரு நட்புறவு இது எல்லாமே இருக்கணும்னா ஈஸ்வர பிரணிதானே அந்த நிலைக்கு நல்ல மனம் அந்த வரும்பொழுதுதான் என்னன்னு கேட்டா உலகம் நல்ல விதமாக தெரியும். அந்த உலகம் நல்ல விதமாக தெரியணும்னு சொன்னா இத்தனை விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணி கடைசி நிலைக்கு இந்த நிலைக்கு வரும்பொழுதுதான் நமக்கு இந்த விஷயங்கள் புரியும். என்னன்னு ஈஸ்வர பிரணிதானம் அந்த நிலைக்கு வரும்பொழுது என்ன புரிதல் வரும்னா அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்ற ஒரு கடவுள் வேற எங்கேயோ தேடி போய் கோவில்கள்லயோ மந்திரங்கள் சொல்றதுனாலயோ கடவுள் இல்லை. நமக்கு வந்து நமக்குள்ள இறைவன் இருக்கிறார். நாமே கடவுள் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து அந்த ஈஸ்வர பிரணிதானேன்ற நிலைக்கு வரும்பொழுதுதான் கண்டிப்பாக புரியும். தொடர்ந்து எல்லோரும் இந்த நிலையை பயிற்சி செய்தால் எல்லோரும் பிரம்ம ரிஷி ஆகலாம் அப்படின்றது ஒரு உறுதியான ஒரு ஏன்னு கேட்டா எல்லாருமே பிரம்ம ரிஷி ஆக முடியும். இது வந்து இந்த பதஞ்சலியோட இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். இதுல வந்து நம்ம ஆசனம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி உட்காரணம் அப்படின்றது, அதுக்கப்புறம் பிராணாயாமம்னா மூச்சுடனே கவனம் செய். மூச்சுடனே இது நட்புறவு வச்சுக்கோ. அந்த மூச்ச கவனி அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பிராண பிரத்யாகாரம் அப்படின்னா, அந்த மூச்சுடன் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு உள்ளிருக்கும் விஷயங்கள் புரியும். அந்த உள்ளிருக்கும் விஷயங்களை நாம் வந்து உணரும் பொழுதுதான் அந்த பிரத்யாகார நிலை. அடுத்து தாரணன்னு சொல்லும் பொழுது தாரணம் அந்த என்ன நிகழ்ச்சி வந்ததோ பிரத்யாகாரத்துல எந்த நிகழ்ச்சி வந்ததோ எந்த காட்சி நம்ம பார்த்தோமோ என்ன ஞானம் கொடுத்ததோ அதுதான் வந்து அதுல கவனம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த தியான நிலை அப்படின்றது வரும். சமாதி நிலை அடுத்தது சமாதி அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தேகம் இல்லாமல் ஒரு சமாதி நிலை அடைந்தவன் நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போனவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சமாதி நிலைன்றது வரும். இந்த சமாதி நிலை வரும்பொழுது நியமங்கள் சரியாக புரியும். அப்போ வந்து ஒவ்வொரு நிலையில் இருப்பவர்கள் முதல்ல வந்து தியானியாக இருப்பான். தியானி வந்து யோகியாக மாறுவான். யோகியாக இருப்பவன் ரிஷியாக மாறுவான். ரிஷியாக இருப்பவன் ராஜ ரிஷியாக மாறுவான். கடைசியில எல்லோரும் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி என்ற புரிதல் வரும்பொழுது அவன் பிரம்ம ரிஷி ஆகிறான். இத்தனை 8 வழிகள் நம்ம பதஞ்சலியோடது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பிரம்ம ரிஷி என்ற நிலையை அடைய முடியும். இது ஞானத்தை மட்டும் எடுத்துக்காம நம்ம தொடர்ந்து நம்ம எந்த நிலையில இருக்கோம் நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். நான் இப்ப எந்த நிலையில இருக்கேன், நான் வந்து தியானியா இருக்கனா யோகியா இருக்கனா. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செல்ஃப் செக் பண்ணி அந்தந்த நிலையை கடந்து வரும்பொழுது அனைவரும் கண்டிப்பாக பிரம்ம ரிஷி ஆக முடியும். இந்த பதஞ்சலி மகானுக்கும் பத்ரிஜிக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி.